சென்னை பல்லாவரம் அருகே மெடிக்கல் ஷாப் மற்றும் துணிக்கடையில் முகத்தில் துணியை கட்டிக்கொண்டு கொள்ளை சம்பவத்தில் ஈடுபடும் மர்ம நபரின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மர்ம நபர் சிக்குவாரா? சென்னை பல்லாவரத்தை அடுத்த பொழிச்சலூர் பகுதியைச் சேர்ந்தவர் சோபனா. இவர் அனகாபுத்தூர் காமராஜர் சாலையில் மெடிக்கல் ஷாப் ஒன்றை நடத்தி வருகிறார். இந்த கடையில் 2 ஷட்டர்கள் உள்ளன. அதில் ஒன்று எப்பொழுதும் பூட்டியே இருக்கும், மற்றொன்று மட்டும் திறந்து வைக்கப்பட்டு கண்ணாடி தடுப்புகள் அமைத்து பாதுகாப்பாக நடத்தி வந்துள்ளனர். இதையடுத்து வழக்கம்போல் வியாபாரத்தை முடித்துவிட்டு சோபனா ஷட்டரை கீழே இறக்கி பூட்டிவிட்டு பொழிச்சலூரில் உள்ள தனது வீட்டிற்கு சென்று விட்டார். மறுநாள் காலை சோபனா மீண்டும் மெடிக்கல் ஷாப்பிற்கு வந்து ஷட்டரின் பூட்டை திறந்து உள்ளே சென்று பார்த்தபோது அதிர்ந்து போனார். கடையின் உள்ளே கண்ணாடிகள் உடைந்து சிதறி கிடந்தன. மேலும் கல்லாவில் இருந்த 36,000 ரூபாய் பணம் மற்றும் வலி நிவாரண மாத்திரைகள் உள்ளிட்டவை மாயமாக இருந்தன. மர்ம நபர் ஒருவர் நள்ளிரவில் கடைக்குள் புகுந்து கொள்ளையடித்துச் சென்றது விசாரணையில் தெரிய வந்தது. இது குறித்து உடனே சங்கர் நகர் காவல் நிலையத்திற்கு சோபனா தகவல் தெரிவித்தார். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் மர்ம நபர் ஒருவர் மெடிக்கல் ஷாப்பில் எப்பொழுதும் பூட்டப்பட்டிருக்கும் 2வது ஷட்டரை திறந்து உள்ளே செல்ல முயன்றுள்ளார். ஆனால் அங்கு அமைக்கப்பட்டிருந்த கண்ணாடி தடுப்புகள் இடையூறாக இருந்ததால் கையில் இருந்த சுத்தியலால் கண்ணாடி கதவை உடைத்து உள்ளே சென்றவர் பணம் மற்றும் வலி நிவாரண மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு சென்றது தெரிய வந்துள்ளது. மேலும் அந்த பகுதியில் வேறு எந்த கடையிலாவது கொள்ளை சம்பவம் நடைபெற்றிருக்கிறதா என போலீசார் விசாரித்த போது அருகில் இருந்த துணிக்கடையிலும் திருடு போயிருப்பது தெரிய வந்தது. மர்ம நபர் சிசிடிவி கேமராவில் சிக்காமல் இருப்பதற்காக தனது சட்டையை கழற்றி மாஸ்க் ஒன்று முகத்தில் கட்டிக்கொண்டு சென்றது கேமராவில் பதிவாகியுள்ளது. அந்த மர்ம நபர் துணிக்கடையிலேயே கொள்ளையடிக்கும் பொழுது அங்கிருந்துதான் சுத்தியலை எடுத்துச் சென்றது தெரிய வந்தது. அதன் பிறகுதான் மெடிக்கல் ஷாப்பில் கொள்ளையை அரங்கேற்றியிருக்கிறார். தனி ஒரு ஆளாக கொள்ளையை அரங்கேற்றிய நபரை பிடிக்க போலீசார் தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். எப்பொழுதும் பரபரப்பாக காணப்படும் அனகாபுத்தூர் பிரதான சாலையில் உள்ள கடைகளில் அடுத்தடுத்து கொள்ளை நடந்திருப்பது அப்பகுதி வியாபாரிகளிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.